உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம், இந்த ஸ்ரீ சக்கரத்தை இன்னைக்கு தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விதிமுறைகள் உண்டா? ஸ்ரீசக்கர நாயகியாக பாலை வாலை திரிபுர சுந்தரி சேர்த்து வழிபாடு பண்ணா எல்லா பலன்களும் ஒரே நேரத்தில். ஸ்ரீசக்கரத்தில் நீங்கள் யாரை வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மற்ற தேவதைகள்லாம் அவங்களுக்கு அருளாசி கொடுக்கும். எல்லா சிவன் சன்னதிகள்லேயும் மனோன்மணி தாயார்னு ஒரு அம்மன் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களை சிவனுக்கு கொண்டு சேர்க்கிறது அந்த மனோன்மணி தான். அந்த காலத்தில் ஜாதகம் பார்த்தோன்னா ஜாதகம் பார்க்கங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். இப்போ காசுக்காகத்தான் ஜாதகம் பார்க்குறேன். வேதம் படிக்கிறாங்க, படிக்கலைன்னு சொல்லலை. அவங்க ஜெபம் பண்ணக்கூடிய காயத்ரி ஜெபத்தால் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் அந்த தகுதியில் இல்லை. இந்த மேரு வழிபாடு இருக்கக்கூடிய இடங்களில் அர்ச்சகர்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த கோவில் தெய்வங்கள் பேசும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தேவப்பிரசன்ன முறையில் சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் ஐயா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சில பேர் இந்த மகாமேரு ஸ்ரீ சக்கரம் இது ரெண்டும் வேற வேறையா ஒன்று தானான்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. மேருங்கிறது எல்லாம் ஒன்று தான். மேருங்கிறது ஒன்று தான். பூரண மேரு, அர்த்த மேரு, மகாமேரு. மகாமேருங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மகாமேரு இப்போ ஒரு சில இடங்கள் இருக்குது. அர்த்த மேரு இப்போ ஸ்ரீசக்கரம் நம்ம சொரிமுத்தையன் கோயிலில் இருக்குது, சிவன் சென்னையில் இருக்குது. அதே அர்த்த மேரு அதுக்கு அடுத்த மேரு சைலப்பர் கோயில்னு ஒரு கோயில், மேற்கு பார்த்த கோயில், ஆழ்வார்ச்சியில் அங்கே இருக்குது. இப்படி பல கோவில்களில் உள்ளே வச்சு வழிபடுவாங்க. இந்த மேரு வழிபாடு இருக்கக்கூடிய இடங்களில் அர்ச்சகர்கள் நல்லா இருந்தோம்னா அந்த கோவில் தெய்வங்கள் பேசும். இப்போ பல இடங்களில் மேருகளை கோயிலில் வைக்கிறதே கிடையாது. எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏதோ கருவறை தூக்கி போட்டதான். எல்லா சிவன் கோயிலையும் இருக்கும். சிவன் கோயிலில் மேருகள் இல்லாத கோயில்களே கிடையாது. இவங்க அதை வச்சிருக்கலையா இல்லை எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. எனக்கு விவரம் தெரியும், ஒரு 2 கோயிலில் இருக்குது. எல்லா கோயில்கள்லையும் எல்லா கோயிலையும் இருக்கும். அதேமாரி எல்லா சிவன் சன்னதிகள்லேயும் மனோன்மணி தாயார்னு ஒரு அம்மன் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களை சிவனுக்கு கொண்டு சேர்க்கிறது அந்த மனோன்மணி தான். ஓ, அப்போ நந்தி கொண்டுட்டு போய் சேர்க்க மாட்டாரா? நந்திக்கும் சிவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நந்தி கிட்ட தானே. ஆமாம், காதில் போய் எல்லோரும் சொல்கிறதுன்னு நாங்கள் பார்க்கத்தான் செய்தோம். அதெல்லாம் நம்மளே சில மூட நம்பிக்கைகளை உருவாக்கக்கூடாது. ஏதோ ஜாதகத்தில் எவனோ ஒரு பேர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. அந்த காலத்தில் ஜாதகம் பார்த்தோன்னா ஜாதகம் பார்க்கங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். இப்போ காசுக்காகத்தான் ஜாதகம் பார்க்குறோம். நல்லவங்களும் இருக்காங்க, நான் இல்லைங்களே. என்ன பார்த்த மட்டும் ஒரு ஆள் ஜாதகம் பார்க்க போயிருந்தால் அவருக்கு 12 மணிக்கு மேலே பார்க்க மாட்டேன்ட்டேன். அதுதான் முறை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாதகம் பார்க்குறவங்க தவறானது. ஜாதகங்கிறது 12 மணியோட உச்சிக்கு சூரியன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. வளர் பகுதியில் தான் பார்க்கணும். நம்ம சூரியன் இறங்கும்போது பார்க்கக்கூடாது. இதுதான் ஜாதகம் பார்க்கக்கூடிய விதிமுறைகள். அப்படி இருக்கும்போது அந்த மேருகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல கோவில்கள்லையும் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியும். எனக்கு வரும் தெரிஞ்சு 2 கோயில் இருக்குது. அடுத்தது பூரண மேரு. பூரண மேருங்கிறது குற்றாலத்தில் இருக்குது, தரணி பீடம்னு. இந்த தரணி பீடம்ங்கிறது சென்னையில் பல கோயில்களில் இருக்கிறதாக பார்த்துருக்குறேன். நான் எங்கேங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்லுவேன். இப்போ அதை நான் எடுத்து எழுதலை. இதெல்லாம் பெரும்பாலும் இந்த ஸ்ரீசக்கர விஷயங்கள் போவோம், வழிபாடு பண்ணுவோம், வருவோம். அதனால் நம்ம இதை பற்றி நம்ம ஏடுகள்லேருந்து எடுத்து என்ற பல பேர் நம்ம மீடியாவில் கேட்டதுனாலையும் மீடியாவிலேருந்து என்னை கேட்டுக்கிட்டதாலையும் இதை எடுத்து எழுதி படித்து தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக.
ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஆர்வங்கள் வந்துருச்சு ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படி இருக்கும், அது எப்படி வழிபாடு பண்ணணும், அதனால நமக்கு என்ன பலன்கள் கிட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி மக்களுமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணோம்னா உங்களோட வாழ்க்கையிலையா இருக்கட்டும் இல்லை உங்களோட குடும்பத்திலையா இருக்கட்டும் ஒரு மாற்றம் வரும், அந்த வழிபாடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள். ஸ்ரீசக்கரத்தில் இல்லாத தேவதைகளே கிடையாது. அதுதான் ஒரு சிறப்பு. நவக்கிரகாதிபதி சிவபெருமானிலிருந்து மகாவிஷ்ணு, பிரம்மா எல்லா தேவதைகளும் ஸ்ரீசக்கரத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்ரீசக்கரத்தில் நீங்கள் யாரை வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மற்ற தேவதைகள்லாம் அவங்களுக்கு அருளாசி கொடுக்கும். இருக்கிற இடம் அப்படி. பூஜை அறையில் ஸ்ரீசக்கரத்தை வச்சா மட்டும் போதும் ஐயா, போதும், வச்சு வழிபாடு பண்ணால் போதும். இந்த ஸ்ரீசக்கரம் எப்படி செய்யணும்னா 5 வித உலோகத்தில் செய்யணும். இல்லைன்னா கல், அப்படி இல்லைன்னா மண். இந்த 3க்கு தான் அங்கே பவர். இதே ஸ்ரீசக்கரம் ஒரு முறைப்படி ஒரு ஆளுனுடைய ஜாதகப்படி தாம்பரத்தில் ஒரு ஆள் செஞ்சு கொடுத்தோம். யாரோ சொன்னாங்களாம் அதில் ரேகை இல்லை, அதில் படி இல்லை, அதில் கோடு இல்லைன்னு சொன்னாங்களாம். அதனால் அவர் திரும்ப கொடுத்துட்டார். அதுதான் சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூரம் வாசனைன்னு. சில ஆட்கள் இந்த கம்யூனிட்டி ஈகோ இன்னும் போகலை. கம்யூனிட்டி ஈகோ, அந்த ஈகோ இன்னும் போகலை. இவன் சொல்லுதானே, இவன் ஒரு நான் பிராமின், இவன் சொல்லுதானே, இவன் எப்படி சொல்லலாம், இது எங்களுக்கு பாத்தியப்பட்டதில்ல அப்படிங்கக்கூடிய எண்ண பரிமாற்றம் அவங்கள்ட்ட உறைஞ்சிருச்சு. பிராமணர்கள் கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறதுக்கு ரைட்டு கிடையாது. உள்ளே கோயில் பண்ணணும், பூஜை பண்ணுற ஆதிசைவரை தான் பூஜை பண்ணணும். வேதம் படிக்கிறாங்க, படிக்கலைன்னு சொல்லலை. அவங்க ஜெபம் பண்ணக்கூடிய காயத்ரி ஜெபத்தால் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிட்டுருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் அந்த தகுதியில் இல்லை. குக்கிராமங்களில் பிராமணர்கள் இருக்காங்க. அவங்க இன்றைக்கும் முறைப்படி அந்த காலையும் மாலையும் அந்த காயத்ரி ஜெபம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆளாவது நல்லவன் இருப்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். இப்போ அவங்க அடுத்தவன் ஆன்மீகத்தை பேசினா அவங்கள பற்றி பொறாமப்படக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி இருக்கவன் இருக்கான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த ஸ்ரீசக்கரத்தை எப்படி ஐயா வழிபாடு பண்ணுறது? ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு 16 வகையான முறைகள் இருக்குது. 15 வகையான முறைகள். சிரவணம், இறைவன் புகழை கேட்பது. சிரவணங்கிறது இப்போ நான் சொல்ல நீ கேட்குறேல்ல, இதுக்கு பேர் சிரவணம். அடுத்தது கீர்த்தனம், பகவான் மேலே படிக்கிறது, பாடல்கள் படிக்கிறது, கீர்த்தனைகள் படிக்கிறது. ஸ்மரணம், இறைவன் நாமத்தை மறக்காமல் இருக்கணும். எந்த நேரமும் இறைவனுடைய நாமம் நம்ம ஆற்று துடித்த மாதிரி அதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் ஸ்மரணம்னு பேர். பாத சேவனம், ஆண்டவனுக்கும் ஆண்டவன் அடியார்களுக்கும் பாத சமர்ப்பணம், பாத பணிவிடைகள் செய்வது. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில் இருக்குது, எல்லாம் சிவன் கோயில் தான். ஆனால் திருவாரூரில் மட்டும் மாணிக்கவாசகர் இருக்கார், அவர் அடியார், அவருக்கு தொண்டு செய்கிறாங்க. அதை மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்வது, இதுக்கு பாத சேவனம்னு பேர். அர்ச்சனம்ங்கிறது இறைவனுக்கு அர்ச்சனை மூலம் பூஜிக்கிறது. வந்தனம், இறைவனை அஷ்டாங்கம் பத்மாசமாக விழுந்து வணங்கக்கூடியது. தாஸ்யம், இறைவன் பெருமையை உறக்கச் சொல்வது. அதாவது இறைவனுடைய நாமங்கள் அவர் எப்படி எப்படி மக்களுக்கு செஞ்சார், இதை செஞ்சால் என்ன செய்ய முடியும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு சொல்வது. இப்போ நான் சொல்கிற மாதிரி. சக்கியம்ங்கிறது மனதை ஒருமைப்படுத்தி வணங்குதல். நீங்கள் என்ன மேலதாளங்கள், என்ன சினிமா பாட்டு, என்ன ஆடல் ராணிகள் ஆடினாலும் ஒரே குறிக்கோள் இறைவனை, வேறு எதுவுமே என்னோட குறிக்கோள் என்னவோ அதுதான் அதில் இருக்கணும். ஆத்ம நிவேதனம், எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஆத்மாவை சிவன்கிட்ட ஒப்படைச்சிடுது. இந்த மாதிரி இவை அனைத்திலும் ரொம்ப முக்கியமான பூஜா மார்க்கம் சிறந்தது அந்த உருவநிலை, அருவநிலை, உருவநிலை. இது ஒரு வழிபாடு. இத்தனை வழிபாடுகளுமே அர்ச்சனை என்ற வழிபாடுகள் மிகச் சிறந்தது இறைவனுக்கு பண்ணுறது. உருவ வழிபாடு முதல் நிலை, உருவ வழிபாடு முதிர்ந்த நிலை, வயோதிக நிலை. அதாவது வழிபாடுகள்லாம் முடித்து
நல்ல ப்ராக்டிஸ் ஆகி ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்து டாக்டரேட் ஆன மாதிரி. அருவுருவ வழிபாடு. இவ்வழிபாடு முதல் நிலையான ஞானிகள் வழிபடும் அருவுருவ. ஞானிகள்னால் அவங்க வந்து தனி காட்டுக்குள்ளே இருப்பான், மனிதங்கள் பக்கத்தில் வந்தால் துறப்ப பண்ணுறான். பேசவே மாட்டாங்களா ஐயா? பேசவே மாட்டாங்க. மனித பதர் கூட அவன் பேசவே விரும்ப மாட்டான். அவன் ஞானி. அவன் மனுஷன் பார்க்கவே மாட்டான், மனுஷன் கூட வளவும் மாட்டான். காட்டு பண்ணி மிருகம் அந்த மாதிரி எல்லாம் கூட சேர்ந்து அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு, அதுதான் ஞானி. இயற்கை கூட பேசிக்கிட்டு இருப்பான். இதுதான் இந்த பூஜை விதிமுறைகள். இப்படி பூஜை பண்ணலாம். இப்போது ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஐயா. இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம், இந்த ஸ்ரீ சக்கரத்தை இன்றைக்கி தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விதிமுறைகள் உண்டா? அதாவது ஸ்ரீ சக்கரத்தில் முதல்ல காமேஸ்வரிங்கிற தேவதை. இவளை வந்து வளர்பிறையில் பிரதம திதியில் வழிபாடு பண்ணலாம். தேய்பிறையில் அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம். அமாவாசை அன்னைக்கு இந்த காமேஸ்வரியை வழிபடலாம். இந்த காமேஸ்வரியை இன்னைக்கு வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்குன்னா, மகிழ்ச்சி, செல்வம், நிலையான வாழ்க்கை அமையும். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், செல்வம் பெருகும், நிலையான ஒரு வாழ்க்கை. அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல், பக்கத்து வீட்டுக்காரி வீட்டில் வந்து தலைவரி போட்டு சொல்கிறது, மாமியாரை பற்றி மருமகளை சொல்கிறது, மருமகளை பற்றி அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன். அந்த வழிபாடு இருக்கனால அனாவசியமாக யாரும் வரமாட்டாங்க, வர விடாது. இந்த காமேஸ்வரிங்கிற தேவதைக்கு கீழே பலவாறு தேவதைகள் இருக்குது. 1000 லட்சம் யோசனை தூரத்துக்கு உள்ள யோகினிகள் அங்கே இருக்குது. அந்த யோகினிகள் வந்து நம்ம குடும்பத்தில் எந்த நேரமும் நல்ல நடத்தைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். மனசில் இருந்து மற்றவங்கள வர விடாது. அவள் வீட்டுக்குள்ளே இருக்கான்னா வெளியே உள்ளவா இப்போ பக்கத்து வீட்டுக்காரி புறாம பிடிச்சா பார்த்தானே இவளை பார்த்தவொடனே அவளுக்கு வயிறு எரிஞ்சிடும், உடனே ஓடிடுவான், வரமாட்டான். இந்த வேலையை இவளுக்கு பரிவாரமான யோகினிகள் செய்யும். அடுத்தபடி பகமாலினி. இவளை வளர்பிறையில் துவிதியை அப்படிங்கிற திதியில் வழிபாடு பண்ணலாம். தேய்பிறையில் சதுர்த்தசிங்கிற திதியில் வழிபாடு பண்ணலாம். இப்படி வழிபாடு பண்ணும்போது மக்கள் அன்பு, ஆதரவு கிடைக்கும், பகை விலகும், சுகப்பிரசவம் ஆகும். சுகப்பிரசவத்துக்கு. ஆமாம். கன்சிவான ஒரு பெண்ணு இந்த பகமாலினியை துவிதியை சதுர்த்தசி தேய்பிரத்தை சதுர்த்தசியில் வழிபாடு பண்ணால் அவளுக்கு சுகப்பிரசவம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்கள உள்ள பகை விலகும், அன்பு, மக்களோட அன்பு, ஆதரவு கிடைக்கும். இது என்ன இந்த தேவதையை வழிபாடு பண்ணும்போது அவளுக்குள்ள சுலோகங்களை சொல்லும்போது முகம் பொலிவு ஏற்படும். முகத்தில் வந்து பொலிவு ஏற்படுறதோட ரத்த ஓட்டம் நல்லா இருந்து முகம் ஒரு அழகு, தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேஜஸ் கொடுக்கும். அந்த தேஜஸ் கொடுக்கும்போது மக்கள் வந்து இவளை பார்த்த உடனே அவங்ககிட்ட ஒரு அன்பாக பழகுவாங்க. இதைத்தான் விஞ்ஞானபூர்வமான உண்மை. இது நடக்கும், இது சத்தியம். அடுத்தபடி பேருண்டாங்கிறது நித்திய கல்யாணிங்கிறது ஒரு தேவதை. இவெல்லாம் அந்த ஸ்ரீ சக்கரங்களில் இருக்கக்கூடிய சுற்றிலும் பரிவார தேவதைகள். யார்? காமேஸ்வரிக்கு மேலே எல்லாத்துக்கும் முதல் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாலை வாலை திரிபுர சுந்தரி. அந்த திரிபுர சுந்தரிக்கு இவங்கள்லாம் பணி செய்யக்கூடியவங்க. நித்திய கல்யாணி. திருதியை திதியிலையும் தேய்பிறையில் திரியோதசி திதியிலையும் அவளை வழிபாடு பண்ணலாம். இவளை வழிபாடு பண்ணுறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, நீ பூ வாங்கி தரல, எனக்கு 2 முழம் பூ வாங்கி தரல, ஒரு பூவை கொண்டாந்து கொடுத்தாலும் சந்தோஷமாக வச்சுக்கிடுவா, 1 முழம் பூவை கொண்டாந்து கொடுத்தாலும் சந்தோஷமாக வச்சுக்கிடுவா. ஏன் என்னன்னு கேட்க மாட்டான். துட்டு கொடுத்தாலும் வீட்டில் சமையல் நடக்கும், துட்டு கொடுக்காட்டாலும் ஒரு கஞ்சியை வச்சு புருஷனை கொடுத்துருவா. 2 நாள் வரலைனாலும் ஒன்றும் பேச மாட்டான். அவள் இந்த அளவுக்கு ஒரு 2 பேரும் மனசளவில் புரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு ஒற்றுமையாக நடப்பாங்க. அந்த வேலையை இந்த நித்திய கல்யாணி செய்யும். அடுத்தது 5வது பேருண்டா அப்படிங்கிற ஒரு தேவதை. சதுர்த்தசி, துவாதசி. இந்த தேய்பிறையில் துவாதசியில் வணங்குறது, வளர்பிறையில் சதுர்த்தசியில் வணங்குறது. அப்படி வணங்கும்போது அவங்களுக்கு தேக சுகம், உடம்பில் எந்த நோயும் இல்லாமல், உடம்பு உளைச்சல் இல்லாமல், தேவையான விருப்பங்கள் நிறைவேறும். கொடிய விஷங்களிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறான். எந்த தேவதை? பேருண்டா தேவதை.
நோய்கள்லாம் நீங்கிறதுக்கு அவங்கள வழிபடலாம். ஆமாம் 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 அப்படி வழிபாடு நடக்கும். அடுத்தபடியாக வச்சிரவாகினின்னு பேர். இவளை பஞ்சமி ஏகாதசி திதியில் வழிபாடு பண்ணலாம். துன்பம் நீங்கும், நோய் அகலும், தேக ஒளி வீசும், சித்திகள் உண்டாகும், பெருமை கிடைக்கும். இந்த குணங்களை அந்த தேவதை அவங்களுக்கு கொடுக்கும், பரிபூர்ணமாக கொடுக்கும். மகாலட்சேஸ்வரி. இந்த மகாலட்சேஸ்வரியை சஷ்டி தேய்பிரையில் தசமி அதில் வழிபாடு பண்ணணும். இவளை வணங்கினால துக்கங்கள் நாசமாகும். அதாவது யாராவது ஒரு குறைகளை சொல்லி அவளை துக்கப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, மனசில் ஏதாவது துக்கங்கள் வந்துட்டுருக்கும், அந்த மாதிரி துக்க நிகழ்வுகள் இவங்க மனசில் இருக்காது. அடுத்து சிவதூதி. இது சப்தமி நவமியில் தேய்பிரையில் நவமியில் வணங்குறது. இவளை அந்த வணங்குறதுனால என்ன பண்ணனா, அநீதி, ஒரு வலியவன் சொத்தை எடுக்காங்க இல்லையா, கோர்ட்டுக்கு போகிறான், வலிங்க அவனால் முடியலை, அப்படிப்பட்டவங்க இவளை வணங்கினா அநீதி அதர்மம் அழிஞ்சு விருப்பங்கள் நிறைவேறும், ஆபத்துக்களிலிருந்து இவள் காப்பவள். அந்த தன்மை இந்த சிவதூதிக்கு உண்டு. அடுத்து ஆனால் சிவதூதி எல்லாரும் கேட்கக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல ஐயா? எந்த தெய்வத்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. சிவதூதிக்கு குணம் இந்த அக்கிரமங்களை அழிக்கக்கூடிய. ஏன் பயப்படுதானோன்னா, இவங்க ஏதாவது ஆசைப்பட்டு என்னத்தையும் அடுத்தவன ஆசையில் கேட்பாங்க அப்படிங்கிறனால ஒருத்தன் சொல்றது எல்லா பக்கமும் அப்படி விதைக்கப்படுது. திரிவதா அஷ்டமியில் வழிபடணும். தேய்பிரையிலையும் அஷ்டமி தான். இவளை அஷ்டமியில் வழிபடுறதுன்னா தேகத்தில் ஒரு தேஜை ஏற்படும். அதனால புகழ், கல்வி, செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் அனைத்துடன் லட்சுமி கடாசத்தோட நீடூடி வாழ்வாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு. இந்த திரிவதான்னு ஒரு தேவதை, இது அஷ்டமி. இது குலசுந்தரி. இவளை வளர்பிறையில் நவமியிலையும் தேய்பிரையில் சப்தமிலையும் வணங்குறது குலசுந்தரி. இவளை தியானிப்பது சற்று வித்தியாசமாக இருக்கும். வாக்கு பலிதம். இவளுக்கு நாக்கில் இருந்து அருள் பாலிக்கக்கூடியவா. வாக்கு பலிதம் உண்டாக வெண்ணிறமாக இவளை பாவித்து வணங்கணும் மேகவர்ணத்தில். அதே சமயம் செல்வம் பெற தங்க மேனி உடையவளாக அவளை பாவித்து வணங்கணும். எதிரியை அடக்கிறதுக்கு கருப்பு வர்ணமாக பாவித்து வணங்கலாம். அதுவும் அல்லாமல் நீல நிற மேனி கொண்டதாகவும் அவளை வணங்கலாம், எதிரியை சம்கரிக்கிறதுக்கு. இந்த குணங்களை அந்த தேவதை கொடுக்குறாள். நித்யாங்கிற ஒரு தேவதை. இவளை வணங்குபவர்களுக்கு உடல் வலிமை, பராஜக பலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பலம், ஆன்மீக வாழ்வின் மேன்மை, இந்த மாதிரி 8 விதமான சித்துகள் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த தேவதையை வணங்குறதுனால. நீலபாதகா, நீலிபாதகி, ஸ்ரீ நீலிபாதகான்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். காரியங்கள் தடையின்றி நடக்கும். இந்த மாதிரி அருள் பண்ணக்கூடிய தேவதை நீலபாதகா. ஏகாதசி பஞ்சமி தேதியில் வணங்கக்கூடியது. அவங்களுக்கு இந்த மாணவர் தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அடுத்து விஜயாங்கிற தேவதை. துவாதசி திருதியை தேதியில் இவங்களை வணங்குறோம். தர்க்கவாதம், அதாவது இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க இது எப்படி நடக்கும், நடக்க சான்ஸ் இல்லைன்னு பேசுவாங்க. அப்போ நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆமாம், அந்த ஆதாரங்களை எடுத்து பேசக்கூடியதுக்கு தர்க்கவாதம்னு பேர். உண்மையை உறக்கச் சொல்வது, உண்மையை புரிய வைக்கிறதுக்கு தர்க்கவாதம் பேர். இந்த தர்க்கவாதத்தில் வெற்றி பெறதுக்கு சிம்மவாகினியாக இவளை வழிபாடு பண்ணணும். அம்பாள் பீடத்தில் தான் இருப்பாள். அவள் சிம்மத்தில் மேலே இருக்கிறதா பாவித்து அவளை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு இந்த சித்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சர்வமங்களா. திரியோதசி தேதியில் வளர்பிறையும் திருதியை தேதியில் தேய்பிரையிலையும் வணங்குறது. ஞானம், செல்வம், வெற்றி, பயணங்களில் விபத்து ஏற்படாமல் காத்து வெற்றியை கொடுக்கக்கூடியவள். அடுத்து ஜுவால மாலினி. இவளை வளர்பிறையில் சதுர்த்தி, தேய்பிறையில் திருதியை. துன்பம் பகை விலகி தாம்பத்திய வாழ்க்கை, தன சேர்க்கை, வசியங்கள் ஏற்படும். அடுத்து சித்ரா. சித்ராங்கிற தேவதை.
இவளை வணங்குவதால் பொன்பொருள் சேர்க்கை, நிதி லாபம். நிதி லாபங்கிறது இழந்த பொருட்கள் திரும்ப பெறுவாங்க. அதுக்கு பேர் தான் நிதிங்கிறது. குழந்தை செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்கும் அருள் பாய்க்கும். இவ அத்தனை பேரையும் சேர்த்து ஸ்ரீசக்கர நாயகியாக பாலை வாலை திரிபுர சுந்தரி சேர்த்து வழிபாடு பண்ணால் எல்லா பலன்களும் நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும். இதில் சில பேர் அந்த மேலே ஸ்ரீ பிந்துவில் வந்து யார் இருக்கா, இப்போ பிரம்மராஜரிஷி, மற்ற தேவதைகள் சாசா இருக்கார், இல்லை மாட தேவதைகள் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க இந்த மாட தேவதைகள் அங்கே இருந்தாலும் அதுவும் அந்த மூலத்தில் இருக்க மதன காமேஸ்வரனுடைய அம்சம்தான். அவங்களுடைய கீழே பரிவாரங்கள் பல அவங்களுடைய சக்தியை தான் இவங்க வச்சு வழிபாடு பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க குலதெய்வத்தை ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற மாதிரி வழிபாடு பண்ணலாம், தப்பே இல்லை. யார் யார் என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அவங்க அந்த ஸ்ரீசக்கரத்தை அந்த தெய்வம் இருக்கிறதா வச்சு வழிபாடு பண்ணால் அவங்களுக்குள்ளேயே பலன் கிடைக்கும்.